உங்களை எல்லாரையுமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரிஸ் தமிழ் சேனல் அன்புடன் அழைக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கா? உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை உங்களை ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கா? ஏன் என்னுடைய குடும்பம் மாறாதா? என்னுடைய நிலைமை மாறாதா? என் பிரச்சனை இப்படியே இருக்குமா? என்னுடைய வாழ்க்கை மாறவே மாறாதா? எனக்கு குணம் கிடைக்கவே கிடைக்காதா? என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷன்றதே வராதா? எந்த நேரம் பார்த்தாலும் நான் இந்த சத்துருக்களோடவே போராடிக்கிட்டே இருக்கணுமான்னு சொல்லி நீங்கள் பயந்து போயிருக்கீங்களா? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆமாம், இன்னைக்கு இந்த சாத்தான் உங்களை பயமுத்தலாம். இதோ உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, உன்னுடைய நிலைமை இவ்வளோதான், நீ கடைசி வரைக்கும் இப்படி தான் செத்து போக, உனக்கு குணம்ன்றது இருக்காது, உன் குடும்பத்தில் சந்தோஷமே இருக்காது, உன் கணவன் மாற மாட்டார், உன் மனைவி மாற மாட்டார், உன் பிள்ளைங்க மாற மாட்டார், இந்த மாதிரிலாம் சாத்தான் சொல்லி பயமுத்தலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. பாருங்க, நம்ம வேதத்தில் கூட பார்த்தோன்னா ஏசியா 36வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா ஹிஸ்கியா ராஜான்னு சொல்லி ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா கிட்ட கூட அஷூரு ராஜா இந்த மாதிரி தான் சொல்லுவார். என்னன்னா, அந்த தேசத்தை பிடிச்சிக்கிறதுக்காக வருவார். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையுமே இந்த அஷூரு ராஜா பயமுத்துறாரு. பாரு, நான் எத்தனையோ தேசங்களுக்கு போயிருக்கேன். என்னென்ன தேசம் பாருங்க, ஷம்ரோன் தேசத்தில் போயிருக்கேன். அந்த ஷம்ரோன் தேவதைகள் அந்த ஷம்ரோனுடைய மக்களை காப்பாற்றினார்களா? இன்னைக்கு உங்களுடைய யெகோவா நீங்கள் நம்புறீங்களே, இந்த கர்த்தர் இன்னைக்கு உங்களை காப்பாற்றுவாரா? அந்த தேவதைகள் எல்லாமே காப்பாற்றலையே. நான் எத்தனையோ தேசங்கள் நான் கைவசம் பண்ணிக்கிட்டேன். அந்த தேசத்துல இருக்கிற எந்த ஒரு கடவுளுமே அந்த தேசத்தை காப்பாத்தல. இன்னைக்கு நீங்க நம்புற உங்களுடைய கர்த்தர் உங்களை காப்பாத்துவாருன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் கையில இருந்து உங்களை யாருமே விடுவிக்க முடியாது. நீங்க என்னுடைய வசம். நீங்க என் பேச்சை கேட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏதோ கொடுத்து உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, இன்னைக்கு சாத்தான் கூட அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். உங்களுடைய நிலைமையை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வியாதியை அந்த வியாதி குணமாகாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களுடைய வாழ்க்கை மாறாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களை பயமுத்திட்டு இருக்கான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்ற பேச்சை மட்டும் கேளுங்க சொல்றாரு. ஆமா, நீங்க எப்ப உங்களுடைய மனசு சொன்ன பேச்சையோ, இல்ல உங்க உறவினர்கள் சொன்ன பேச்சையோ, உங்களுடைய சிநேகிதர்கள் சொன்ன பேச்சையோ, இல்ல உங்க சுத்தி நடக்கிற அந்த நிலைமையை பார்த்துட்டு, அங்க இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்க பயந்து போகாதீங்கன்னு சொல்றாரு. நீ என்னுடைய பேச்சை மட்டும் கேள். பரிசுத்த ஆவியானவர் சொல்ற அந்த வார்த்தையை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து குணம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும்னு சொல்றாரு. ஆமா, நம்மளுடைய விசுவாசம் நமக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் சொல்றது, கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன மட்டும் நம்பு, என் மேல மட்டும் விசுவாசத்தவை, நீ மனிதர்களை பார்க்காத, யாரையுமே பார்க்காத. நிறைய பேர் கேட்கலாம் உங்களை இன்னைக்கு, ஆமா நீ கர்த்தரை கும்பிடுறதுனால உன்னுடைய வியாதி போயிடுமா? நீ கர்த்தரை நீ தொழுகிறதுனால உன்னுடைய பிரச்சனை தீருமா? உன் கணவர் மாறுவாரா? உன் மனைவி மாறுவாளா? உன் குடும்பத்துல இருக்கிற அந்த பணப்பிரச்சனை போகுமா? இதெல்லாம் அவங்க கேட்கலாம். ஆனா அவங்களுக்கு எல்லாமே அது ஒரு கேள்விக்குறியா இருக்கலாமே தவிர, நமக்கு கர்த்தர் கண்டிப்பாக செய்வாருன்றது ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அந்த நம்பிக்கையோடு நம்ம கேட்டப்போ கண்டிப்பா நமக்கு அந்த கர்த்தர் நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே அவர் செய்து கொடுப்பாருங்க. பாருங்க, அந்த அஷூரு ராஜா எவ்வளவோ அந்த எந்த அளவுக்கு அவர் பேச முடியுமோ அந்த அளவுக்கு கர்த்தரை ரொம்ப என்ன சொல்றதுன்னா ரொம்ப தாழ்த்தி பேசிட்டார் அவர். ஆனாலும் பாருங்க, அந்த இடத்துல ஹிஸ்கியா ராஜா எந்த இடத்துலையும் பயப்படாம கர்த்தர் மேல முழுமையாக நம்பிக்கை வச்சுட்டு அவர் ஜபிக்கிறப்ப பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, எவன் அதாவது எந்த ராஜா உன்னை நாசனம் பண்ணிடுவேன், உன் தேசத்தை நாசனம் பண்ணிடுவேன்னு சொன்னானோ அவன் உன்னுடைய ஊருக்குள்ள கூட வரமாட்டான். அவன் அந்த தேசத்திலிருந்து கிளம்பி வர்றப்பவே பாதியிலேயே அவனுக்கு நான் ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு அவன் திரும்பி அவனுடைய தேசத்துக்குள்ள போயிடுவான். அந்த தேசத்துக்குள்ள போய் அந்த அவனுடைய கத்தியாலேயே அவன் செத்து போயிடுவான்னு சொல்றாரு. பாருங்க, 37வது வசனத்துல 37வது அத்தியாயம் 6வது வசனத்துல எழுதியிருப்போம். ஆமா, கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த நீ எந்த ராஜா வருவான், இதெல்லாம் பண்ணுவான்னு சொல்லி அவன் உன்னை பயமுத்துறானா, அவன் உன்னுடைய இடத்துக்கு வராமையே அவனை நான் சாவடிச்சிடுவேன், அவனை நான் அழிச்சிடுவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தர் அதான் சொல்றாரு, நீ வியாதியை பார்த்து பயப்படுறியா? உன்னுடைய பிரச்சனையை பார்த்து நீ பயப்படுறியா? உன்னுடைய நிலைமையை பார்த்து நீ பயப்படுறியா? நீ எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்றாரு. நீ என்ன மட்டும் நம்பு. நீ என்ன மட்டும் நம்புனா கண்டிப்பா சரி, உன்னுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனை உன்னை தொடாது. ஒருவேளை அது உங்ககிட்ட இருந்தா அதை திரும்பி உங்ககிட்ட வராம அதை நான் துரத்திடுவேன்னு சொல்றாரு அவர். பாருங்க, இந்த ராஜா அந்த ஊருக்குள்ளேயே வரவிடாம வழியிலேயே துரத்திட்ட கர்த்தர் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கூட அந்த பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை இது வரைக்கும் வரல, இனி அது வரவே வராது. இனி ஒருவேளை இருந்ததுன்னா அது திரும்பி இனி உன்னுடைய வாழ்க்கையில என்னைக்குமே அது உன் வாழ்க்கையில வராத அளவுக்கு அவர் துரத்தி விடுவேன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஜபிக்கணும். ஆமா, கர்த்தரை எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, எப்படி நாங்க ஜபிக்கணும், எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம அவரை கேட்டோம்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. பாருங்க, ஹிஸ்கியா ராஜா 37வது அதிகாரம், ஏசியா 37வது அதிகாரம் 20வது வசனத்துல அவர் ஜபிக்கிறார், இந்த உலகத்திலேயே நிஜமான கர்த்தர் நீங்க தான் தேவனே. ஆமா, இந்த பாருங்க, நீங்க பெரிய கடவுள், நீங்க தான் எல்லாமே செய்யக்கூடியவர், நீங்க
எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர். உங்கள் கையால் தான் நீங்கள் தான் வந்து எங்களை ரட்சிக்க முடியும், வேறு யாருமே எங்களை ரட்சிக்க மாட்டாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவர் ஜபிக்கிறப்போ பாருங்க, அதே மாதிரி நம்ம கூட ஜபிக்கணும். ஆமாம் அப்பா உங்களால் மட்டும்தான் முடியும்ப்பா, உங்களால் மட்டும்தான் எங்களை வெளியில் கொண்டு வர முடியும், நீங்கள் தான் எங்களை மகிமையப்படுத்துங்க ஐயா, உங்கள் நாமத்துக்கு நீங்கள் மகிமையை கொண்டு வந்துக்கோங்க. அந்த ராஜா வந்து நம்மக்கிட்ட அந்த ராஜா வந்து இந்த தேசத்தை வந்து பிடிச்சுக்கிட்டான்னா அது உன்னுடைய நாமத்துக்கு அவமானக்காரம் இல்லையா? நீ உன்னுடைய நாமத்துக்கு மகிமையை நீங்கள் தான் சேர்த்துக்கணும், உங்கள் மகிமையை யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு நம்ம ஜபிக்கிறப்ப கண்டிப்பாக கர்த்தர் நம்மக்கிட்ட அந்த காரியத்தை பண்ணி நமக்கு அந்த வெற்றியை கொடுப்பார். இன்னைக்கு நீங்கள் வியாதியோடு இருக்கீங்களா? கர்த்தரை கேளுங்க, ஐயா நான் இந்த வியாதியோடவே நான் இறந்து போயிட்டேன்னா, இந்த வியாதியோடவே போனேன்னா சாத்தான் சிரிப்பான் இல்லையா? ஏன் உன்னுடைய கர்த்தர் என்ன பண்ணாரு, உன் கர்த்தர் ஏன் செய்யலையான்னு சொல்லி கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் பதில் சொல்லணுமே, ஐயா நீங்கள் செய்யக்கூடிய கர்த்தர் இல்லையா, நீங்கள் செய்ய முடியும் உங்களால், அப்பா செய்யுங்க, நாங்கள் உங்களை நம்புகிறோம். என் கையில் இருக்கிற இந்த வியாதி உண்மையானது கிடையாது, இந்த ரிப்போர்ட்ஸ் உண்மையானது கிடையாது, என் சுற்றி இருக்கிற மக்கள் உண்மையானவங்க கிடையாது, யாருமே உண்மையானவங்க கிடையாது, ஆனால் நீங்கள் மட்டும்தான் உண்மையானவர், நான் உங்களை மட்டும்தான் நம்புறேன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக கர்த்தர் அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பாரு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உண்மையான கடவுளாக இருக்கிற கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவார். பாருங்க, அவர் சொல்றாரு அதே 37வது அதிகாரம், ஏசியா 37வது அதிகாரத்துல 33வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பாருங்க, அவர் அந்த அசூரு ராஜாவும் ஒரே ஒரு அந்த அம்பு கூட உன்னுடைய தேசத்து மேல போட மாட்டேன்னு சொல்றாரு. ஆமா, நீங்க எப்போ இந்த மாதிரி ஜெபிக்கிறீங்களோ சாத்தானு ஒரு அம்பு கூட உங்க மேல போட மாட்டான். ஏன்னா கர்த்தருடைய கட்கம், அவருடைய கத்தி வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று உங்களுக்கு அவர் காப்பாத்திக்கிட்டே இருப்பாராம் எல்லா வேலையிலுமே. வந்து நீங்க எப்போ கர்த்தரை முழுமையா நீங்க ஏத்துக்கிறீங்களோ அப்ப கண்டிப்பா கர்த்தருடைய கட்கம் உங்களை வந்து, அந்த கர்த்தருடைய கத்தி வந்து உங்களை, அந்த வாள் வந்து உங்களை வந்து காப்பாற்றும், உங்களுக்கு துணையா இருக்கும், உங்களை ரட்சிக்கும் அது. ஆமா, நீங்க முழுமையாக நம்பணும். ஒருவேளை நீங்க என்னன்னா அந்த முழு மனசோட அவரை நம்பாம அரையும் குறையுமாக நம்பினீங்கன்னா நீங்க அந்த அற்புதத்தை பார்க்க முடியாது. ஆமா, நீங்க உங்க கண்ணு முன்னாடி நடக்கிறத நீங்க பார்த்துட்டு கர்த்தர் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது. நீங்களே வந்து அதுக்கு வந்து நம்ம இது என்ன சொல்றதுன்னா, நீங்களே வந்து அதை வந்து இப்படிதான் நடக்கும் இப்படிதான் நடக்கும்னு சொல்லி நம்ம அதை டிசைட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி உங்க மனசு கூட சொல்லலாம், ஒருவேளை உன்னுடைய பிரச்சனையை பார்த்து உன்னுடைய நிலைமையை பார்த்து நம்ம வாழ்க்கை எங்கேருந்து மாறும், நமக்கு எங்கேருந்து நல்லது நடக்கும், நமக்கு எங்கேருந்து அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதை பேச்சு கூட நீங்க கேட்காதீங்க. உங்க உறவினர்கள் சொல்லலாம் உங்களுக்கு, உங்க தாயோ தகப்பனோ இல்ல அக்காவோ தங்கச்சியோ இல்ல அண்ணாவோ இல்ல யாரோ ஒருத்தங்க மாமா மாமி யார் வேணாலும் சரி சொல்லலாம், இதெல்லாம் எங்கேருந்து நடக்கும், இதெல்லாம் போகுமா, இந்த மாதிரி வியாதியெல்லாம் போகுமா, கர்த்தர் ஏதோ சின்ன சின்னது பண்ணுவார் தவிர பெருசு, அதெல்லாம் கூட சொல்லலாம். ஆனா அது எதுவுமே நீங்க நம்பாதீங்க. உங்க கையில ஒருவேளை ப்ரூஃப்ஸே இருக்கலாம், ரிப்போர்ட்ஸ் இருக்கலாம், அதை கூட நீங்க நம்பாதீங்க. கர்த்தரை மட்டுமே நீங்க நம்புங்க. கண்டிப்பாக அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாத்தி காட்டுவார், கண்டிப்பாக அவர் செய்வார். நீங்க கர்த்தர் சொல்றது, அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லியிருக்காரு? ஏசியா 53வது அதிகாரம் 5வது வசனத்துல என்னுடைய தழும்புகளால உங்களுக்கு நான் குணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அவருடைய தழும்புகளால நமக்கு குணம்ன்றது நிச்சயம். அவர் ஆல்ரெடி பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டார் இந்த இடத்துல. அவருடைய பேச்சை மட்டும்தான் நீங்க கேட்கணும். உங்களுக்கு இன்னைக்கு வியாதி இருக்கா, நீங்க மருந்து எடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அந்த மருந்து எடுத்தா கூட அது வேலை செய்யணும்னா கர்த்தருடைய கிருபை இருக்கணும். ஆமா, நீங்க கேட்கணும் இன்னைக்கு கர்த்தர்கிட்ட, அப்பா இந்த வியாதி என்னை விட்டு போகணும்னா அது உங்களுடைய கிருபையால மட்டும்தான், அது நீங்க வாங்கின அந்த தழும்புகளால மட்டும்தான் அது என்னை விட்டு போகும். உங்க தழும்புகளால எனக்கு குணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களே, நிச்சயமாக நீங்க எனக்கு இந்த குணத்தை கொடுங்க. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு வந்து கஷ்டத்துல துன்பத்துல குடும்ப வாழ்க்கையில பணப்பிரச்சனை இருக்கீங்களா, அவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்துல, நான் வந்து உங்களுடைய தரித்திரத்தை எடுத்துக்கிட்டேன், நீங்க வந்து பணக்காரராக வாழ்றதுக்காகன்னு சொல்லி அங்க எழுதியிருக்கோம். ஆமா, இன்னைக்கு நீங்க உங்களுடைய பிரச்சனைக்குள்ள நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வரதுக்காக தான் அவர் அந்த சிலுவையில அந்த மான் மேல அவர் தொங்குறப்பவே உங்களுடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு, உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்காரு. ஆமா, இன்னைக்கு நான் வந்து ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லல, கர்த்தர் என்ன சொல்றாரு அதை சொல்லல. ஆமா, இன்னைக்கு நீ துன்பத்துல இருக்கியா, கஷ்டத்துல இருக்கியா, உன்னை வந்து கர்த்தர் விடுவிப்பேன்னு சொல்லி அவர் பரிசுத்த வேதத்துல எழுதியிருக்கு. அதை தான் நான் சொல்றேன். அதை நீங்க நம்பினா போதும். வேதத்துல என்ன இருக்கோ, மனிதர்கள் சொல்றது வேண்டாம், நான் சொல்றது கூட வேண்டாம், உங்க மனசு சொல்றது வேண்டாம், யார் சொன்னதும் வேண்டாம். வேதத்துல என்ன இருக்கோ அந்த வேத வசனங்களை மட்டுமே நீங்க நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும் இருக்கும். அந்த வாழ்க்கை கண்டிப்பா மாறும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு அசாத்தியமா இருக்கலாம், உங்களுக்கு எல்லாருக்குமே சரி, நீங்க நம்புறவங்க எல்லாருக்குமே அசாத்தியமா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு மட்டும் எல்லாமே சாத்தியம் சொல்லியிருக்காரு அவரு. ஆமா, நீங்க நம்புறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா நீங்க நம்பினது கண்டிப்பா கர்த்தர் அதை செய்து கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. நீங்க நம்புங்க, கர்த்தர் மேல முழுமையான விசுவாசத்தை வைங்க. நீங்க தவிர வேற யாருமே எனக்கு இல்லை ஏசப்பா, நீங்க மட்டும்தான் எனக்கு இருக்கீங்க, கண்டிப்பா என் வாழ்க்கையை நீங்க மாத்துவீங்க. ஆமா, அஷூரு ராஜா வந்து ஒரே ஒரு அம்பு கூட அந்த
எருசலேம் தேசத்து மேல போடாம நீங்க அதை மாத்துனீங்க இல்லையா, அந்த அந்த ராஜாவே திரும்பி வரவிடாம நீங்க வழியிலேயே அவரை கூட்டிட்டு போயிட்டீங்க இல்லையா, என்னுடைய பிரச்சனைகளை கூட நீங்க வழியிலேயே கூட்டிட்டு போங்க தேவனே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டப்போ கண்டிப்பா அவர் கூட என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்களை தொட விடாம பண்ணுவார். ஒருவேளை தொட்டாலும் சரி அந்த பிரச்சனை திரும்பி உங்ககிட்ட வராம அவருடைய கட்கத்தை அவர் வச்சு அவருடைய கத்தியை வச்சு துணையா வச்சு அவர் உங்களை ரட்சிப்பாரு, காப்பாத்துவாரு, ஆசீர்வதிப்பாரு. ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் தேவனே, நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றி பிதாவே, நன்றி. ஆமா ஏசப்பா, எங்க கிட்ட இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து நாங்க பயப்படாம தேவனே உங்க மேல முழுமையான நம்பிக்கையை வச்சு உங்க மேல அந்த முழுமையான ஆசீர்வாதத்தோட நாங்க இருக்கிற மாதிரி எங்களுக்கு கிருபையை கொடுங்க தேவனே ஏசப்பா. அதை பெற்றுக்கொள்ளணும் தேவனே அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம். ஆமா ஏசப்பா, அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் தேவனே ஏசப்பா. ஐயா, உங்களுடைய முழுமையான ஆசீர்வாதம் நாங்க பெற்றுக்கொள்ளணும். உங்க ஆசீர்வாதத்தோட நாங்க வாழணும், சுகமாக வாழணும் தேவனே. எங்களை நீங்க வழி நடத்துங்க, எங்களை நீங்க வழி நடத்துங்க ஐயா, எங்களை நீங்க வழி நடத்துங்க. நீங்க தவிர வேற யாருமே எங்களுக்கு இல்லை தேவனே. பரிசுத்த ஆவியானவரே நன்றி பிதாவே, நன்றி ஏசப்பா. யாரெல்லாம் நோயினால ஐயா ஏசப்பா கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் குணத்தை கொடுங்க தேவனே. விடுதலை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்குலாம் விடுதலை கொடுங்க ஐயா. உங்க கிருபையுடன் ஆசீர்வதிங்க. தீவி கமஷ நமஷரா பாபா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி பிதாவே, நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்துல ஏசப்பா எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்துல. ஆமென், ஆமென், ஆமென்.